ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை உணர்த்தும் பாடம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பாரத தேசம் பழம்பெரும் தேசம். தொன்மையான கலாச்சார பண்பாடுகளை கொண்டு உலகிற்கே வழிகாட்டியாக விளங்கும் தேசம் என்று சொன்னால் மிகையில்லை. பாரதத்தில் இந்து வாழ்வியல் நெறியில் உள்ள மக்கள் ஆண்டு முழுவதும் பண்டிகைகள் என்ற பெயரில் கொண்டாடி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். பிற சமயங்களை ஒப்பிடும்போது இந்து சமயத்தில் ஆண்டு முழுதும் ஏதாவது ஒரு தெய்வத்தின் பேரில் ஏதாவது ஒரு பிரிவினர் விழா கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது இந்து சமயத்தார் வாழ்வியல் நெறி. பாரத தேசத்தில் குறிப்பாக கேரள மாநிலம் கடவுளின் தேசம் என்று போற்றப்படுகிறது. அங்குள்ள மக்கள் தனித்துவமான கலாச்சார பண்புகளையும் பண்பாடுகளையும் கொண்டவர்கள். உலகில் எல்லா நாடுகளிலும் குடியேறி வசிப்பவர்கள். இன்று 5/9/2025 ஓணம் பண்டிகை கேரளாவில் மட்டுமின்றி கேரள மக்கள் எங்கெல்லாம் உள்ளார்களோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்தோடும் கலாச்சார ரசனையோடும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை மலையாள மாதத்தில் சிங்கத்தில், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் 10 நாட்கள் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களின் அறுவடை திருவிழாவாகவும் இது கருதப்படுகிறது. ஓணம் பண்டிகையின் சிறப்பு, அது ஒரு மத நல்லிணக்க பண்டிகையாக கேரளாவில் விளங்குகிறது. ஜாதி மத அரசியல் என்று எந்த பாகுபாடும் இன்றி எல்லா மக்களும் ஒன்றாக கூடி அன்பையும் ஆசியையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் திருவிழா. 10 நாட்களும் கேரளா முழுவதும் வண்ண விளக்குகளாலும் அத்தள பூக்கோலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். மேலும் விருந்துகள், நாட்டியங்கள், படகு போட்டிகள், விளையாட்டுகள் என்று கேரளா முழுவதும் களை கட்டும். ஓணம் பண்டிகை மகாபலி மகாராஜா என்ற அசுர மன்னனை நினைவு கூர்ந்து அவனை தங்கள் இல்லத்திற்கு வரவேற்கும் ஒரு திருவிழா. மகாபலி என்ற அசுர மன்னன் விரோசனன் மகனும் பக்த பிரகலாதனின் பேரனும் ஆவான். விஷ்ணுவின் அசைக்க முடியாத பக்தன். அவன் தன் நாட்டை நீதி நெறி தவறாமல் தர்ம சிந்தனையோடு மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மக்களால் நேசிக்கப்படும் ஒரு மன்னனாக ஆண்டு வந்தான். அசுரனாயினும் தவ வலிமையும் இறை சிந்தனையும் சற்றும் குறையாதவன். மகாபலி மகாராஜாவின் புகழையும் பெருமையும் கண்டு தேவர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். விஷ்ணு தேவர்களின் துன்பத்தை போக்கும் பொருட்டு மகாபலி மகாராஜாவை அழிப்பதற்காக காசிப முனிவருக்கும் அதிதி என்ற பெண்ணுக்கும் வாமன வடிவில் பிராமண குழந்தையாக பிறந்தார். வாமன வடிவம் தாங்கிய விஷ்ணு மகாபலி அரசவைக்கு சென்று தனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். தர்மவானான மகாபலி அதை கொடுப்பதற்கு முனைந்தபோது அசுரகுரு சுக்ராச்சாரியார், வந்திருப்பவர் வாமனன் அல்ல, அந்த மாய கண்ணனே வாமன ரூபம் தாங்கி வந்துள்ளான் என்று மன்னனை எச்சரித்தார். தர்ம சிந்தனை உள்ள மன்னன் குருவின் எச்சரிக்கையை நிராகரித்து நிலம் கொடுப்பதற்காக வாமனனுக்கு வாக்களித்தான். வாமன வடிவம் தாங்கிய விஷ்ணு தன் ஒரு அடியை விண்ணிலும் அடுத்த அடியை மண்ணிலும் வைத்து தன்னுடைய வாமன ரூபத்தை திரிகர்ம ரூபமாக விரித்து தன் 3வது அடிக்கு நிலம் எங்கே என்று மகாபலியிடம் கேட்டார். மன்னனுக்கு இப்போது வந்திருப்பது யார் என்று தெரிந்த போதிலும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் தலை மீது 3வது அடியை வைக்க விஷ்ணுவிடம் வேண்டினான். விஷ்ணு தன்னுடைய 3வது அடியை மகாபலி மன்னன் தலையில் வைத்து அவனுடைய கர்மங்களை அழித்து பாதாள லோகத்திற்கு அனுப்பி ஒவ்வொரு ஆண்டும் திருவோண நட்சத்திர நாளில் தன் மக்களை காண வந்து போக வரமும் அளித்தார். இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். பகவான் கிருஷ்ணர் கீதையில் அதர்மத்தை அழித்து சாதுக்களை காத்து உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன் என்று கூறுகிறார். இறைவன் அசுரர்கள் என்றோ தேவர்கள் என்றோ பாகுபாடு பார்ப்பவன் அல்லன். யார் துன்பத்தில் தன்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களை காத்து ரட்சிப்பான் இறைவன்.
மகாபலி மகாராஜாவின் நேர்மையான ஆட்சிக்கும் தர்மத்திற்கும் இறைபக்திக்கும் பரிசாக பகவான் விஷ்ணு திரிகர்ம வடிவம் தாங்கி அவனுடைய சஞ்சித ஆகாமிய பிராரப்த கர்மங்களை அறுத்து மன்னனுக்கும் அசுர குலத்திற்கும் விடுதலை அளித்தார் பகவான் கிருஷ்ணர். ஒருவனுடன் அசுர குணங்களே இருப்பினும் இறை சிந்தனை வளர்த்து கொண்டு இறைவன் திருவடிகளில் சரணடைந்தால் அவனும் விடுதலை பெறலாம் என்பது ஓணம் பண்டிகை நமக்கு உணர்த்தும் ஒப்பற்ற உண்மை. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.